வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் உமன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் எப்போ எடுக்கணும், அதாவது கர்ப்ப பரிசோதனை செய்கிறதுக்கு சரியான நேரம் எப்போது, நம்ம எப்போ கர்ப்ப பரிசோதனை செய்கிறது மூலிமா நமக்கு ரிசல்ட் வந்து 100% துல்லியமாக கிடைக்குங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து கர்ப்ப அறிகுறிகள் இருக்கிறதுனால ரொம்ப ஏர்லியாகவே டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைன் மட்டும்தான் ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டில் கிடைக்கும். இதனால் நம்ம ப்ரெக்னன்சி இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இதனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால பீரியட்ஸ் ஆகிடுது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா எந்தவித அறிகுறியும் இல்லாமல் ப்ரெக்னன்சியில் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அறிகுறிகள் எதுவும் இல்லாததுனால நம்ம நார்மலாக தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால அலட்சிய போக்காக இருப்பாங்க. இதனால் வயிற்றில் இருக்கிற கருவுக்கு ஆபத்து ஏற்படலாம். இதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம எந்த நேரத்தில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு துல்லியமாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இங்கே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கையிலேயும் முக்கியமான தருணம் அப்படிங்கிறது கர்ப்பத்தை உறுதி செய்கிற அந்த தருணம் தான். அந்த தருணத்தில் ஏற்படுற மகிழ்ச்சியை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை நம்ம அடையணும் அப்படின்னா எந்த நேரத்தில் கர்ப்ப பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கர்ப்பத்துடைய அறிகுறிகளான மசக்கை, வாந்தி, மயக்கம் இதெல்லாம் வந்ததுமே நம்ம கர்ப்ப பரிசோதனை செய்யலாமா அல்லது குறிப்பிட்ட சில நாட்களுக்கு தள்ளி போடணுமாங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த நேரத்தில் கர்ப்ப பரிசோதனை செய்யும் பொழுது நமக்கு 100% ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும்னு தெரியும். முதல்ல நம்ம கர்ப்ப பரிசோதனை அப்படிங்கிறது என்னென்ன முறைகள் மூலயமா நம்ம கர்ப்பத்தை உறுதி செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா யூரின் டெஸ்ட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட்டு, கடைசி ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கேன் மூலயமா கர்ப்பத்தை உறுதி செஞ்சுக்கலாம். வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம யூரின் டெஸ்ட்டு தான் நம்ம வீட்டிலேயே செஞ்சு நம்ம கர்ப்பத்தை உறுதி செய்யலாம். அடுத்து இருக்கிற அந்த பிளட் டெஸ்ட் அப்புறம் ஸ்கேன் எல்லாம் வந்து நம்ம ஸ்கேன் சென்டர்லேயும் அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்கிற சென்டர்லேயும் தான் நம்ம செய்ய முடியும். வீட்டிலேயே நம்ம கர்ப்பத்தை உறுதி செய்கிறதுக்கு இந்த யூரின் டெஸ்ட்டு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பீடிக்கோட விலை பார்த்திங்கன்னா அரௌண்ட் 60 to 75 இருக்கும். இதை வச்சு நம்ம வீட்டிலேயே நம்மளுடைய கர்ப்பத்தை உறுதி செய்யலாம். யூரினில் நமக்கு எப்படி ப்ரெக்னன்சி தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கருவுற்ற கருமுட்டை இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய கர்ப்பப்பை சுவரில் பதியும் பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு பேர் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ளான்டேஷன் அப்போது நமக்கு கோரியோனிக் கொனோடோட்ரோஃபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 2-3 நாள் இடைவெளியில் இரட்டிப்பாக ஆகுது. இந்த ஹார்மோன் வந்து யூரினில் துல்லியமாக நமக்கு தெரியும். நம்ம இதை வச்சு தான் நம்மளுடைய ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா 28 நாள் அல்லது 30 நாள் சைக்கிள் இருக்கும் எல்லாருக்கும். அதாவது மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதவிடாய் சுழற்சி ஒவ்வொரு பெண்ணுக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் 28 நாள் அல்லது 30 நாளில் அந்த மாதவிடாய் சுழற்சி நடக்குது. இந்த மாதம் 25ஆம் தேதி வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த மாதம் 25ஆம் தேதி வந்து கருத்தங்கலைனா பீரியட்ஸ் ஆகிடும். அப்படி தானே? அப்படி இருக்கும்போது நமக்கு கருத்தங்கலை அப்படின்னா பீரியட்ஸ் ஆகும். ஒருவேளை பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா நம்ம அடுத்த மாதம் 25ஆம் தேதியே நம்ம டெஸ்ட் பண்ணலாம். பிசிஓடி, தைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித ஹார்மோன் பிரச்சனையும் இல்லாத நார்மல் பீப்புளுக்கு மாதவிடாய் வந்து கரெக்டாக வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம இந்த மாதவிடாய் நாள்லேருந்து அடுத்த மாதவிடாய் நாள் வரும் இல்லையா, அதாவது லாஸ்ட் மந்த் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. போன கடைசியாக நம்ம மாதவிடாய் ஆன நாள், அதுக்கும் அடுத்த மாதம் அதே நாள் மாதவிடாய் நாள் வரும்பொழுது நமக்கு அன்றைக்கு மாதவிடாய் வரலை அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கே டெஸ்ட் பண்ணும்போது 75% பேருக்கு வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக கிடச்சிரும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா டிலே ஆகும். அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கருமுட்டை வெளிவர நாள் அப்புறம் கரு உருவாகி பதிகிற நாள் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக அமைகிறதில்ல. அதனால் சிலருக்கு வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் பாசிட்டிவ் லைன் காட்டுறதுக்கு டிலே ஆகும். அதனால் நம்ம ஒரி பண்ணிக்கக்கூடாது. எல்லாருக்குமே 30 நாள் 35 நாளில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. சிலருக்கு பார்த்திங்கன்னா 40-42 நாள் கூட ஆகலாம். ப்ரெக்னன்சி எதிர்பார்த்துட்ருக்கிற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் என்னோட ஒரே அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு ப்ரெக்னன்சி வேணும், ப்ரெக்னன்சியை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா, ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது டிலே ஆச்சுன்னா கூட உங்களுக்கு பாசிட்டிவ் லைன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு எந்த டைமில் எடுக்கும்போது நமக்கு ரிசல்ட்டு 100% துல்லியமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க ஈவினிங் அப்புறம் மார்னிங் டைம்லலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்ட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட் யூரின் இருக்கும் இல்லையா, அதில் டெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு 100% ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக கிடைக்கும். அந்த யூரினில் தான் நமக்கு வந்து ஹார்மோன் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும்போது துல்லியமாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதும் ஃபஸ்ட் யூரின் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.
இப்போ எப்படி யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் பிடிகே அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து 60 to 75 ருபீஸில் கிடைக்கும். அதை நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முந்தின நாளே வாங்கி வச்சுக்கணும். ரெடியாக நம்ம கையில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து மார்னிங் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸ் டேவை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் அலாம் வச்சுக்கோங்க காலையில். ஏன்னா நீங்கள் மறந்துட்டு யூரின் சாம்பிள் எடுக்கிறதுக்கு வந்து மிஸ் பண்ணிவிடுவீங்க. அப்படி மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சதுமே அந்த கிட்டை எடுத்துகிட்டே ரெஸ்ட் ரூம் போயிடலாம். அதுலேயும் உங்களுக்கு வந்து யூரின் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன வெசல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட யூரின் சாம்பிளை நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து இன்னொரு கிட் கொடுத்துருப்பாங்கள்ல ஒயிட் கலரில், அதில் தான் நம்ம வந்து இப்போ யூரின் சாம்பிளை டெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ஒயிட் கலர் கிட்டில் பார்த்தீங்கன்னா யூரின் சாம்பிளை ஊற்றுறதுக்காக ஒரு சின்ன இடம் இருக்கும், குழி மாதிரி. அதுக்கப்புறம் CT அப்படின்னு 2 இடம் இருக்கும். நம்ம வந்து எடுத்த யூரின் சாம்பிளை அந்த குழி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் வந்து ஊற்றணும். யூரின் சாம்பிளை ஊற்றுனதுமே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து, நான் சொன்னேன் இல்லையா CT அப்படின்னு 2 இடம், அந்த இடத்துக்கு நகர்ந்து போகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் வந்து T தான். T லைன் வந்து நமக்கு கலர் கிடைச்சாதான் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்னு அர்த்தம். Tங்கிற இடம் தான் யூரின் சாம்பிளுக்கு பக்கத்துலேயே இருக்கும். பட் அதையும் க்ராஸ் பண்ணி அந்த Cக்கு வந்து யூரின் ரீச் ஆகும். Cயில் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கலர் கிடைக்கும். அது உடனே எல்லாருக்குமே கிடச்சிரும் மோஸ்ட்லி. Cங்கிற லைன் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. T இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நமக்கு லைன் கிடைச்சாதான் அதுதான் செகண்ட் லைன், அதுதான் நமக்கு ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற காட்டுறதுக்கு ஒரு லைனு. பொதுவாக யூரின் சாம்பிள் ஊற்றுனதுக்கப்புறம் 2-3 மினிட்ஸ்லேயே நமக்கு ரிசல்ட் கிடச்சிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்குள்ளேயே நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். நான் சொன்ன மாதிரி Cங்கிற லைன் வந்து எல்லாருக்குமே வந்து கலர் லைன் கிடச்சிரும். பட் Tங்கிற இடத்துலையும் உங்களுக்கு லைன் கிடச்சி 2 லைனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட். அப்புறம் டோன்ட் வரி, உங்களுக்கு T லைன் வந்து மெல்லிய கோடாக இருந்தாலும் அது ப்ரெக்னென்ட் தான். 2 நாள் கழித்து கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 2 நாள் கழித்து நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுடைய ஹார்மோன் லெவல் அதிகரிச்சிருக்கும். அதனால் உங்களுக்கு 2 லைனுமே நல்லா டார்க்காக கிடைக்கும். அவ்வளோதான், ஈஸி. இப்படி தான் நம்மளுடைய யூரின் சாம்பிள் கலெக்ட் பண்ணி வீட்லேயே நம்மளுடைய ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து டவுட் இருக்குது, அந்த பிடிகேவை நம்ம அகெயின் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. அகெயின்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே அதை யூஸ் பண்ணிடணும். திரும்பவும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணால் அது எக்ஸ்பயர் ஆகிடும். இந்த வீடியோவில் நம்ம எப்படி யூரின் சாம்பிளை கலெக்ட் பண்ணுறது, எந்த டைமில் கலெக்ட் பண்ணால் நமக்கு 100% ரிசல்ட் துல்லியமாக கிடைக்கும், எப்படி நம்ம யூரின் சாம்பிளை வச்சு ப்ரெக்னன்சி டிடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.